ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். இந்த 7:30 முடிஞ்ச பிறகு 7:30ல நெறைய கத்துப்பீங்க. அதுல ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, உழைப்புக்கான ராசி மகர ராசி. நெறைய உழைக்கணும். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இருக்குல்ல, அவங்க ஹார்ட் ஒர்க். ஆமா. இப்ப மகர ராசி தான் வந்து ரஜினிகாந்த். உழைக்கிறாரா இல்லையா? 75 வயசுலயும் ஓடுறாரா? படம் நடிக்கிறாரா இல்லையா? உழைச்சு தான் ஆகணும். உழைப்புக்கான ராசி மகர ராசி. அப்ப வியர்வை வர மாரி நீங்க உழைச்சே ஆகணும். அது ஒரு வழியே இல்ல. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியாது. இப்ப மிதுன ராசிக்காரன் ஒருத்தன் இருக்கான்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். அவனுக்கு வந்து உழைப்ப விட மூளை அதிகம். புரியுதுங்களா? அப்படியே குறுக்கு வழி டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நீங்க வந்து, ஐயோ! அவன்லாம் உட்கார்ந்த இடத்துல அடிக்கிறானே, நம்ம ஓடி ஓடி உழைக்கணுமே. வேற வழி இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கர், நீ ஹார்ட் ஒர்க்கர். அப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தயாராயிடுங்க. 1. 2வது அன்னதானம் நெறைய பண்ணணும் இனிமேலுக்கு. அடுத்து 30 ஆண்டுகளுக்கு கழிச்சு இதே சனி வரும்போது நமக்கு பாதிப்பு பண்ணக்கூடாதுன்றது தெளிவாயிடணும். நெறைய அன்னதானம் பண்ணணும். இந்த 7:30 முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். நான் இனிமேல் அதிகமாக உண்மைதான் பேசுவேன். புரியுதுங்களா? அதே மாரி நான் அதிகமா வந்து அன்னதானம் செய்வேன். இறை வழிபாடு செய்வேன். உயிரினங்களை மதிப்பேன். நெறைய உழைப்பேன். அறிவையும், உழைப்பையும் பயன்படுத்தி சம்பாரிப்பேன். இப்படியாக உங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும். ரூல்ஸ் வச்சுக்கிட்டு பயணம் பண்றது. 7:30 முடிஞ்சு நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்க. பயணம் பண்றதுக்கு தயாராகுங்க.